இதை நான் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. நீங்கள் அதை அனுபவித்து பார்த்தா தான் புரியும். அதனால தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம். நீங்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது வெறும் கணக்கு, இது வெறும் அறிவியல், இது வெறும் வித்தை இப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்காம அதை எனக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் லட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இனிக்கும், நான் லட்டுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு இனிக்காதுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வு. அப்போ வாழ்க்கை புரிதல் எங்கேருந்து வரணும்னா அது அறிவியல் ரீதியாக ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது தான் லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ்னு புரியும். எல்லோரும் பணம் பணம்னு தேடி ஓடுறோம். அப்போ அந்த பணம் மட்டுமே நிம்மதி தருதான்னா நிம்மதி தரதில்லை. இப்போ அது அறிவியலும் அனுபவமும் வேறு வேறையாக வரும்போது இட்ஸ் டூ லேட் ஃபார் யூ டு சேஞ்ச் திங்ஸ். ரொம்ப லேட் ஆகிடுது. வாழ்க்கையில் பல வருஷங்கள் கடந்து தான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் முதல்லேருந்தே புரிய ஆரம்பிக்கும்போது, முதல்லையே புரிஞ்சிருந்தா உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ இனிமையாக கொண்டாடி அதை மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்க முடியும். பிரச்சனைகள் வரதான் செய்யும், அந்த பிரச்சனையை அணுகிற விதம் மாறி போயிடும். பிரச்சனையை மாற்றி வைக்கிறது ஜோதிடம் இல்லை, பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி தரத்துக்கு தான் ஜோதிடம் இருக்குது. அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதை ஆய்வு செய்கிறேன்னு மேலோட்டமான ஒரு பார்வை இருக்கிறத நான் பார்க்குறேன்.